வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவை போட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ பிசைஞ்சு வச்சுட்டு அது ஊறட்டும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை குழம்பு. நம்ம பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அவிச்சு சாப்பிட்ருப்போம், நம்ம வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்ருப்போம். என் பையன் வறுத்தும் சாப்பிட மாட்டான், அவிச்சும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு குழம்பாக வச்சு கொடுப்பேன். அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வானிலையில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே அதில் என்ன பண்ணுங்கள், கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கிற புரதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரதம். இது நம்ம டெய்லி எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிடலாம். ஏன்னா என் பையன்லாம் வேர்க்கடலையெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. இருங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் கடுகு நல்லா பொரியுது பாருங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதெல்லாம் தாங்க பொறுமையின் அடையாளம்னா இதுதாங்க. இந்த கடுகு பொரியிற நேரம், பால் காய்ச்சிற நேரம், இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய, பொறுமையை கற்றுக்கக்கூடிய இடங்களே நம்ம சமையலறை தாங்க. இதில் பச்சை மிளகாய் போடுவேன் அப்புறமா. ஏன்னா பச்சை மிளகாய் முதல்ல போட்டால் வெடிக்கும். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் போட்டு நல்லா என்ன பண்ணுங்க, வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம அவனும் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக டயட்டில் இருக்கான். ஸோ அவனுக்கும் மத்தியானம் சப்பாத்தி. நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரைஸ் எடுக்கலாம், இல்லை 2 நாள் ரைஸ் எடுக்கலான்னு திங்க் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். வெங்காயம் வதங்கணுன்னு என்ன பண்ணேன், அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஏன்னா பச்சை மிளகாய் நான் முதல்ல போட்டு வதக்க மாட்டேன். அது முதல்ல போட்டு வதங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெடிக்கும் அந்த பச்சை மிளகாய். அவ்வளோதான். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுங்க, ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கும். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. எப்போவுமே வதங்கிறது எப்படி நமக்கு தெரியும்னா, அது மேலே எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரியறது தான் நமக்கு கணக்கு, வதங்குச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்பேன். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா என்ன ஆகணும், அப்படியே சுண்டி வரணும் வெளியே. சாரி, இது வீடியோ எடுக்கிறது ரொம்ப நம்மளே பண்ணுறோமா, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் நான். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சா? இதில் வேர்க்கடலை 200 கிராம் வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். அது உப்பு போட்டு வேக வச்ச வேர்க்கடலையும் இதில் போட்டேன். போட்டு ஒரு கிளறிட்டு இதில் புளித்தண்ணி கொஞ்சோண்டு, ஒரு குட்டி புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸை விட ரொம்ப சின்னது புளித்தண்ணியை போட்டு இது என்ன பண்ணுங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். இது நடுவில் இதில் உப்பு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலையுடைய அந்த க்ரன்ச்சீஸ் டேஸ்ட்டு, அந்த என்ன சொல்கிறது, அதனுடைய அதில் இருக்கிற அந்த இந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்க்கடலை வெந்து போச்சு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பையன் சாப்பிட்றதுனால ஒரு 4 பாதாம், 2 கேஷ்யூ, தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா அரைச்சி வச்சுருந்து இதில் ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டோங்க. இது கொதித்து அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குருமா மாதிரியும் இருக்காது, ஒரு காரக்குழம்பு மாதிரியும் இருக்காது. ஏன்னா புளி போட்டதுனால ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். தேங்காய் இதெல்லாம் ஊற்றுறதுனால இது ஒரு குருமா டேஸ்ட்டும் இருக்கும். சோம்பு, தேங்காய், பாதாம் பருப்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நான் எல்லாத்துக்குமே அவனுக்கு நான் இந்த நட்ஸு அரைச்சி கொடுத்துருவேங்க. ஏன்னா எதுவுமே அவன் தனியாக சாப்பிட மாட்டான். அதனால் நான் எந்த ஒரு குக் பண்ணாலும் அவனுக்கு நான் நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி பண்ணிடுவேன். சிக்கன் வச்சாலும் அதில் தேங்காய்
தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு இந்த நட்ஸு வந்து போட்டு அரைச்சி கொடுத்துருவேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி மாவு ஆல்ரெடி வந்து நான் உருட்டி வச்சுட்டேன். இந்த மேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கினேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கட்டையில் அடிக்கடி வந்து ஏதாவது வந்து சில்வர் கட்டை தான் இருந்தால் கூட எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கழுகிறதுலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 6 சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஒரு 3 சப்பாத்தி, அவனுக்கு ஒரு 3 சப்பாத்தி. நான் 3 சப்பாத்தி சாப்பிட்லன்னா அவனை ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுவான். ஸோ இதுதான் இன்றைக்கான எங்கள் சமையல். சப்பாத்தி தட்டி வச்சுட்டேன். இதாங்க முடிஞ்சு போச்சு. என்னுடைய வேர்க்கடலை குழம்பு முடிஞ்சிச்சு. இதை ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் சொல்கிறேன். வேர்க்கடலை வந்து 200 கிராம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக உப்பு போட்டு. அதுக்கப்புறம் வந்து வானலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் 200 கிராம் வேர்க்கடலைக்கு 1 வெங்காயம் 2 தக்காளி, வெங்காயத்தை பொடி பொடியாக அறுக்கி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அது ஒரு வதங்கினோடனே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டு ஒரு தொக்கு மாதிரி, தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும் அந்த கலர் பார்க்கும்போது. அதில் என்ன பண்ணுங்கள், இந்த வேர்க்கடலையை வந்து அதில் கொட்டிடுங்க. அவிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையை கொட்டிட்டு ஒரே ஒரு 1/2 டம்ளர் புளி, அதாவது புளி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு கமரக்கட்டு சைஸ்க்கு புளியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரைச்சி ஒரு 1/2 டம்ளர் புளி தண்ணி இதில் விட்டுட்டு இது நல்லா என்ன பண்ணோம், அந்த புளி அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து அந்த மசாலாம் சேர்ந்து இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வந்து வெந்துடும். வெந்த அப்புறம் கொஞ்சோண்டு வந்து தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 பாதாம் 2 முந்திரி போட்டு சோம்பு 1/4 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் கசகசா அரைச்சி ஊற்றி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் வெறுமனே கூட இதை சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி போடுறதுனால இதை சப்பாத்திக்கு எடுத்துக்கிறேன். சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நான் இதற்கு சாதத்துக்கு ட்ரை பண்ணதில்லை, சப்பாத்திக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், தோசைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பூரிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள் என் சப்பாத்தி பார்த்தீங்களா எந்த ஷேப்பில் வந்திருக்கு. எனக்கு சப்பாத்தி ஷேப்பாகவே வராதுங்க. அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்தாச்சு, சூடாயிடுச்சு கல். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டுட்டு என் பையனுக்கு கொஞ்சம் நெய் விட்டு நான் வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த அவனுக்கு நெய் விட்டு பண்ணுறான்ல அதுலேயே மீந்திருக்கும்ல, அந்த என்ன சொல்கிறது தவாலை, அதுலேயே ஒரு 3 சப்பாத்தி நான் போட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு வேர்க்கடலை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி சுடுறதும் சப்பாத்தி திரட்டுறதும் ஒரு பெரிய டாஸ்க்குங்க. வேர்த்து விறுவிறுத்து போகும். மழை வந்தப்போ அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு சென்னையே. இப்போ வெயில் காலம் மாதிரி அப்படியே வந்து சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. நான் வந்து கோதுமை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத ஆட்டா தான் வாங்குவேன். இந்த வாங்கி அரைக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அதனால் ரெடிமேடாக வாங்கிப்பேன். இப்போ யாரும் கண்ட்ரி டிலைட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. கோதுமை மாவு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி சமையல் முடிஞ்சு போச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் திட்டாதீங்க. இது என்னுடைய ஒரு சின்ன சின்ன குக்கிங் வீடியோவை என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.